ஆதி தந்தை வானத்தினுடைய துணையோடவும் ஆதி தாய் பூமியோட துணையோடவும் என்னுடைய தந்தையின் துணையோடவும் என் தாயின் துணையோடவும் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி உணவு மகேந்திரன். சரி, இப்போது மூலாதாரத்தை பார்த்துன்னு வரோம். மூலாதாரத்தில் 2 மூலாதாரம் வச்சுக்குவோம். பஞ்சபூத மூலாதாரம் ஒன்று, அறுசுவை மூலாதாரம் ஒன்று. இப்போ பஞ்சபூத மூலாதாரத்தை சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இது வரலாம் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. ரெக்கார்டு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. புரியுதுங்களா? ரெக்கார்டு இல்லாமல் இருக்கலாம். 48 மணி நேரம்தான் ஒரு மனிதன் 2 பகல் 2 இரவு தான் தூங்காமல் இருந்திருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக தூங்கக்கூடாது. அது ஒரு குரூப் ரெக்கார்ட் பண்ணாங்க. 2 நாள் பகலில் முடிச்சுருந்தாங்க, 2 நாள் இரவு கம்ப்ளீட்டாக தூங்கவில்லை. 3ஆவது நாள் ட்ரை பண்ணாங்க பாருங்கள், எல்லோரும் உடம்பு சீரியஸ் ஆகிடுச்சு. அப்போது உடனே நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க ரெக்கார்டு வச்சுங்கிறாங்க. அது அப்போ என்னென்னா, அந்த உறக்கம் என்ற ஒரு பசி பிரபஞ்சத்தில் இருக்கிற உணவை உள்வாங்கும். அந்த உணவு இல்லைன்னா மனிதர்கள் இறந்துருவாங்க. அது என்னென்னா, மனிதர்களில் எல்லா ஜீவராசியும் இறந்துடும். அது மூக்கு மூலயமா தான் உள்ளே போகும். பஞ்சபூத பசிக்கும் சரி உணவு வேணும். இன்னொன்று, அந்த உறக்கத்தில் தான் பஞ்சபூத மூலயமா வர நோய்கள் குணமடையும். புரியுதுங்களா? அந்த மூலாதாரத்தை சுத்தம் பண்ணணும், பஞ்சபூத மூலாதாரத்தை. அப்போது இந்த உடம்பு எப்படி வானமும் பூமியும் படைச்சிருக்குன்னா, பகல் இருக்கும் பொழுது பகலில் இருக்கிற சத்தை உள்வாங்கும். தோல் மூலயமா, மூக்கு மூலயமா, காற்று மூலயமா உள்வாங்கும். இரவு வந்ததுமே அடுத்த செகண்டே இது என்ன பண்ணுன்னா தன்மாற்றம் செய்யும். தன்மாற்றம் செஞ்சு இரவில் இருக்கிற உணவை உள்வாங்கி ஒன்று ரத்தத்தை சுத்தம் செய்யும். புரியுங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா, இரவில் ஒரு உணவை உள்வாங்கும். புரியுதுங்களா? ஆப்போசிட்டு. இது ஆப்போசிட்டு. அது உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அந்த இருட்டு வந்ததுமே முடிந்த அளவுக்கு நீங்கள் இருட்டில் இருக்கிறதுக்கு பழகுங்க. உடம்புல கொஞ்சம் துணி முடிந்த அளவுக்கு கம்மியாக இருக்கணும். காட்டன் துணிகள் போடுங்க. ஆண்கள்லாம் ஷர்ட்டை கைட்டு பனிநாடு கூட படுங்க. ரத்தம் நல்லா சுத்தமாகும். அந்த மூலாதாரம் தூய்மை அடையும். இது படிப்படியாக சொல்லித்தரேன். முடிந்த அளவுக்கு செய்யுங்க. உடல் உபாதை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதை சொல்லிக் கொடுங்க. பசி வணக்கம்.